நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையால் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளது. சம்பா பயிர் சேதம் குறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கள தகவல்களை கேட்கலாம். அருண்குமார், விவசாயிகள் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள், பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? விவசாயிகளின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், கடந்த 2 நாட்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. நாளை புயலாக அது மாறும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறார்கள். இந்த கூடிய ஒரு சூழலில் 24 மணி நேரத்திற்குள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாறியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வருடம் எப்போது, அதாவது வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி, மழை அதிகமாக இருந்தாலும் சரி, இங்கு பாதிக்கப்படுவது என்னமோ இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விவசாயிகள் தான் என்பது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதே சூழல் தான் கடந்த 20 வருடமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் திருப்பவும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சம்பா சாகுபடி நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50,000 ஏக்கருக்கு மேலாக செய்திருக்கிறார்கள். இருப்பினும் தற்போது வரை, அதாவது நாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்படி என்றே சொல்லலாம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த பகுதியில் மட்டும் சுமார் 700 ஏக்கருக்கு மேற்பட்ட, அதாவது இந்த சுற்றுவட்டார ஒரு 20 கிராமங்களில் மட்டும் ஒரு 700 ஏக்கர் நிலமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும். இப்போ இவர் கையில் வச்சிருக்காரு, இருந்தாலும் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா முழுக்க இதுக்கு எத்தனை நாட்கள் பயிருண்ணா? இது 50 நாள் பயிருங்க. மொத்தத்தில் 120 நாள், இது வரைக்கும் 50 நாள் கடந்துருச்சு. இப்போ இது கதிர் சூழக்கூடிய ஒரு நல்ல இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த கதிர் தண்ணி பூந்ததுனால இனிமேலுக்கு வர்றது பதிராக தான் வரும், அதாவது நெல்மணி வராது. இது இதுக்கப்புறம் இந்த பயிரை உருவாக்குறதுக்கு இன்னும் ஒரு 2-3 தடவை உரம் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை இருக்குது. உரம் கொடுத்தா கூட ஈல்டு கிடைக்குமா, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதனால் அரசு இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக நிவாரணத்தை எந்த அளவுக்கு முடியுமோ பரிந்துரை செய்து அதிகாரிகளும் பார்வையிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது புள்ளி விவரங்கள் சரியான அளவில் கரெக்டாக கொடுத்து ஆய்வு செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் இந்த பகுதியில் 800 ஏக்கர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கு. நீரால் சூழப்பட்ட பகுதி மட்டும் 800 ஏக்கர், அதனில இப்போ நல்லா இருக்கிறது இருக்குது. அதனால் அந்த 800 ஏக்கருக்கு நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும்படி இந்த விவசாயியோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற என்னென்ன தமிழக அரசும் எடுக்கணும்னு நம்பிக்கை. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போது கடந்த முறை இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டதா, இல்லை இந்த வருஷம் தான் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் பயிர் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருந்தீங்க ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அதனால் பாதிப்பு மழை இந்த வருஷம் மட்டும் இல்லை, கடந்த 20-30 வருஷம் விவசாயம் இந்த ஊரில் பாதிப்பு தான். இல்லை 30,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணுன்னு சொல்கிறீங்க. இப்போ இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? இப்போ இது அப்படியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் உங்கள் நினைப்பு? அப்படியே போயிட்டுனா 30,000 நஷ்டம் தான். நீங்கள் இந்த பகுதி இந்த விவசாய நிலத்துக்காரங்க இப்போ இது 50-60 நாள் பயிருங்கிறாங்க. இது எவ்வளோ செலவு பண்ணீங்க? இப்போ இது ஒரே வாரத்தில் இப்போ இது தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லையா, இல்லை என்ன மாதிரி பிரச்சனை சூழல்? எப்படி இருந்தாலும் வடிஞ்சால் கூட அது மருந்து கொடுத்து பாதி தேடுறது சிரமம் தான். அது கருது வந்தால் கூட பாதி கருது வரும், பாதி கருக்காக வரும், கொஞ்சம் தான் கிடைக்கும். இப்போ இந்த இன்சூரன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை போன வருஷம் இன்சூரன்ஸாக செஞ்சுருக்கோம். ஒரு சில வருஷம் கிடைக்கிது, ஒரு சில வருஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு? என்னது, ஒரு சில மோட்டு ஏரியாவில் ஒரு 200 குழி 300 குழி அப்படி விவசாயம் கொஞ்சம் செழுமையாக இருக்குது. அப்போ அதை ஈக்குவல் பண்ணி அவங்க நல்லா இருக்குங்கிறது மாரி அவங்க செயல்பட்டுட்டு போயிடுறாங்க. அதான் அவர் சொன்னார் சார். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கலை சார். 1 வருஷம் கொடுப்பாங்க, 2 வருஷம் கொடுக்க மாட்டாங்க, இப்படியே பண்ணிட்டு. சொல்லுங்கள் சார், என்ன கோரிக்கை சார்? அரசு என்ன கோரிக்கை வைக்கணும் சார்? இது அதிகப்படியான செலவு பண்ணிடுறேன் சார். ஏக்கருக்கு ஒரு 30. அருண், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையால் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து களத்திலிருந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், அதாவது ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குன்றீங்க. ஏன்னா வருஷம் உங்களுக்கு இது பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு. அதில் என்ன உங்களுக்கான கோரிக்கைகள் இருக்குது? இல்லை, எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, இதுக்கு முன்னாடி
இப்போ கவர்மெண்ட்டில் இருந்துச்சு இன்சூரன்ஸு. அப்போ வந்து நாங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. எப்போ ப்ரைவேட் ஆக்கினாங்களோ அதுலேருந்து இந்த கிராமத்துக்கெலாம் 3-4 வருஷமாக இது வரைக்கும் இன்சூரன்ஸே கொடுக்கல. அவங்க வந்து கொடுக்காததுக்கு காரணம் சொல்லி விவசாயியோட கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி இன்சூரன்ஸுக்குன்னு வாங்குறாங்க, பாலிசிக்குன்னு வாங்கி அதில் ஒத்த பைசா கூட எங்களுக்கு ரிட்டர்னே கொடுக்குறது கிடையாது, எதுவுமே கொடுக்குறது கிடையாது. இதே போன வருஷம் வரைக்குமே வீணாக போணுச்சு, எதுவுமே எங்களுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்கல. ஆனால் இந்த விவசாய செலவோட சேர்த்து அதையும் நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டி ஒன்றுமே புண்ணியமே இல்லை. இப்போ நாங்கள் திருப்பி இன்சூரன்ஸ் கட்டுறதா வேணாமான்னு யோசனை பண்ணி தான் எல்லோரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போதுமே இதுமாரி வீணாக தான் போகுது. இப்போ இது ஏன்னா இப்போ ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த பயிரை ஏதாவது காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கா, இல்லை என்ன மாதிரி இருக்குது? ஏன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது, எனக்கே தென்படலை. எப்படி இதுவரையிலையும் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினச்ச கூட இப்போ திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் ரெட் அலர்ட் அறிவிச்சிருக்காங்க. திரும்ப மழை வரும்போது எங்களுக்கு வாழ்வாதாரமே சுத்தமாக பாதிக்கப்படும். வேறு எங்கள்கிட்ட போர் வசதியாக மற்றது கிடையாது. ஒரு போக சாகுபடி தான். இந்த ஒரு போக சாகுபடி நம்பி தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம், குடும்பங்கள் இருக்குது. அதனால் எங்களை எப்படியாவது காப்பாற்றணும். இந்த அரசாங்கம் ஏதாவது இந்த இன்சூரன்ஸும் நிவாரணங்களும் அறிவித்து எங்களை நல்லபடியாக காப்பாற்றணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு செய்தி சொல்லுங்கள். இதில் வந்து இங்கே வந்து ஒரு 600 ஏக்கர் முன்னாடி சாகுபடியில் இருந்துச்சு. சாகுபடியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கரை சிபிசிஎல்ல எடுத்து விவசாயங்கள் கூலிகள்லாம் வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை எடுத்ததையும் அப்படியே போட்டு எல்லாத்தையும் அடைச்சி போட்டு மித்த சாவடி பண்ணுற இடத்துக்கும் இடைஞ்ச கொடுக்குற மாதிரி அங்கே காலியாக இருக்கனால தரிசாக இருக்கனால மாட்டை விட்டு மேய்ச்சி ஒன்றுமே இங்கே ஊரே உருப்படாமல் போய் இருக்குது. இப்போ விவசாயமே சுத்தமாக உருப்படாமல் போயிருக்கு. வடிகால் வரலையும் அவங்க அடைச்சி வச்சுருக்காங்க. வடிகால் சிபிசிஎல்ல நிலம் எடுத்திருக்காங்க. அந்த எடுத்த இடத்துலேருந்து அது வழியாக தண்ணி வர்றது வடிகிறது இதெல்லாம் இருக்குது. அது வரலையுமே அவங்க வந்து சரியாக பராமரிக்காமல் அங்கெல்லாம் இப்போ இது இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய வெள்ளங்களே இங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த வடிகால்லாம் அவங்க சரிப்படுத்தணும். சிபிசிஎல் அந்த வாய்க்காலை சுத்தப்படுத்தி கொடுக்கணும். இது எங்களோட கோரிக்கையாக வைக்கிறோம். இது மேலும் எங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸையும் நிவாரணமும் அந்த மாநில அரசும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறோம். வாய்க்கால் வெட்டுறதுக்கும் வலியுமாக நம்ம ஒளிப்பதிவாளர் கணேசன் வந்து காமிப்பார் பாருங்க. இது முழுக்க, அதாவது இந்த பகுதியில் மட்டும் பார்க்கும்போது நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் முழுக்கையாக வந்து வெள்ளக்காடாகத்தான் இருக்கக்கூடிய காட்சியில் பார்க்கலாம். நம்ம இங்கே வந்து நம்ம ஓரமாக தான் நிற்கிறோம். அந்த இடமே வந்து ஒரு முழங்கால அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது. அப்படின்னு உள்ளே பார்க்கும்போது முழுக்க வந்து நிரம்பி இருக்குது. அந்த விவசாயிகள் எல்லாமே தினம் அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு சாகுபடி செஞ்சு ஆகணும் ஒரு கட்டாயத்தில் செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு பலன் என்னவா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேதனையாக தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. மேலும் வந்து விவசாயிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் போன வருஷமும் வந்து நான் இன்சூரன்ஸ் சரியாக வாங்கலை அப்படின்னீங்க. மொத்தம் எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ணியிருந்தீங்க? எவ்வளோ மொத்தம் செலவு பண்ணியிருக்கீங்க? ஏக்கருக்கு 30 ரூபா தாண்டி செலவு வருது சார். ஏக்கருக்கு அந்த அறுவடை நேரத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை இல்லை 8 மூட்டை இப்படி தான் கட்டுமதி பண்ணுறோம். எல்லாம் கருக்காவும் அது இப்படியே வெறும் கருக்காவாக போயிடுது. ஏன்னு கேட்டாக்கா இதேமாரி கருது வர்ற நேரத்தில் தண்டு உருண்டு வர்ற நேரத்தில் வந்து இதேமாரி ஆச்சுனாக்கா அது வந்து புண்ணியம் கிடையாது. அப்படியே நாங்கள் செலவு பண்ணுறோம். செலவு பண்ணி அவ்வளோ ஒன்றும் கட்டுமல் கிடையாது. இப்போ இங்கே டெல்டாவை பொறுத்த வரைக்கும் 3 போகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. இந்த ஒரு பாகம் தான் விவசாயம் வந்து அதுவும் மழை தண்ணி பெஞ்சு தான். இந்த சிபிசிஎல் வந்ததுலேருந்து அதுக்கு சுத்தமாகவே கிடையாது. வாய்க்கால் கிடையாது, வடிகால் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் இந்த ரோடு போடுறாங்க, அவங்களும் கொஞ்சம் இடைஞ்சல். அப்போ வந்து இப்போ வாய்க்காலும் கிடையாது, வடிகாலும் கிடையாது. 3 போகம் இப்போ நீங்கள் பண்ணுறது ஒரு பாகம் தான். ஒரு பாகத்துக்கு இவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருக்குது. நாங்கள் ஒரு பாகம் தான் இங்கே நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வீட்டுக்கு மட்டும் இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை இது விற்பனைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? விற்பனைக்கு தான் சார். ஒவ்வொருத்தருக்கு வந்து இப்போ சிபிசிஎல் போக வந்து ஒவ்வொருத்தருக்கும் 4 ஏக்கர் 5 ஏக்கருக்கு இன்னும் மிச்சம் இருக்குது. இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் எங்களுக்கு வேண்டிய என்ன வந்து அதாவது ஒரு ஏக்கரில் 10 மூட்டை 8 மூட்டை 5 மூட்டை தானே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. பாக்கி வாங்கி கடன் வாங்கி தான் நாங்கள் செய்கிறோம். அந்த கடன்காரங்களுக்கு நாங்கள் வந்து மிச்சம் நல்லா கொடுத்து வந்து பாதி கடனை கொடுக்குறோம், பாதி கடனை கொடுக்க முடியல. எங்களுக்கு வந்து நகை நட்டு எல்லாம் வந்து வட்டியில் மூழ்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் 3 போகம் செஞ்ச ஒரு இடத்துல ஒரு போகம் தான் செய்கிறேன் அப்படிங்கிறீங்க. எப்படி இருக்குது விவசாயம் செய்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்கா? இப்போ ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா செஞ்சுருப்பாரு, தாத்தா செஞ்சுருப்பாரு. இப்போ உங்களுடைய சூழல் எப்படி இருக்குது உங்கள் காலத்தில்? இல்லை, எங்களுக்கு வேறு எந்த பொழப்பும் தெரியாது. அதனால் விவசாயத்தை செய்கிறோம். அந்த ஒரு போகம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அதில் கவர்மெண்ட்டும் இன்சூரன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மத்திய கவர்மெண்ட் அறிவித்து இது வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டுக்கு போணுச்சு. அதோட முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கப்புறம் எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் இப்போ இவர் சொன்ன மாதிரி இந்த இதுக்கு 4-வே ட்ராக்கு போடுறாங்க, அதில் பாதி வாய்க்கால் அடைச்சிட்டாங்க. சிபிசிஎல் ஃபுல்லாகவே வாய்க்கால் எல்லாத்தையும் வடிகால் பாய்கால் எல்லாத்தையுமே அடைச்சி சுத்தமாக எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க.
எங்களுக்கு இப்போ இந்த தண்ணி வந்து கொள்ளுதுன்னா இப்போ திருப்பி தண்ணி வைக்க முடியாமல் பாதி நாள் பயிர் வீணாக போகுது. இது ஒன்று காஞ்சி வீணாக போகுது, இல்லை பேஞ்சி வீணாக போகுது. இப்படி தான் இருக்குது எங்கள் சூழ்நிலை. நிச்சயமாக நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது, இன்சூரன்ஸாவது எங்களுக்கு சரியாக கிடைக்குன்னு பார்க்கும்போது தனியார் வசமாக பண்ண பிறகு சரியான அந்த இன்சூரன்ஸ் தொகை கூட எங்களுக்கு முழுமையாக வர்றதில்லை. 3 போகங்கள் தற்போது 1 போகம் ஆகியும் எங்களுக்கான வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க மோகன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் விளைநிலங்கள் பாதிப்படைந்திருக்கிறது தொடர்பான விவரங்களையும் விவசாயிகளின் மனக்குமுறல்களையும் அவர்களது கோரிக்கைகளையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி அருண்குமார்.